दैवीह्येषा गुणमयी मम माया दुरत्यया மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. பகவான் கண்ணன் கீதையில் மோட்சமடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அர்ஜுனனை பார்த்து தெரிவிக்கிறார். அர்ஜுனா, இந்த சம்சாரம் என்பது என்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டு. இப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு உலகத்தை படைத்து அதில் இந்த ஜீவாத்மாவை நான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது அவனாக தன் முயற்சியாலே இந்த கட்டை அவிழ்த்து கொண்டு விடுதலை அடைவதென்பது மிகவும் கடினமானது. அதனால் மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே, கட்டி வைத்தவனான என்னுடைய திருவடிகளை யார் சரணமாக பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எளிமையாக நானே வைகுந்தத்தை கொடுக்கிறேன், இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டுவிக்கிறேன் என்று கூறுகிறார். அப்படி நமக்கெல்லாம் கடலை கடைப்பதற்கான கப்பல் போல பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார். அந்த பண்பை வெளிப்படுத்தும் திவ்யதேசம்தான் மலையாள திவ்யதேசங்களில் ஒன்றான திருநாவாய் என்கிற ஸ்தலம். இந்த ஊரில் நாராயணன், முகுந்தன் என்கிற பெருமானோடு என்கிற பெயர்களோடு பகவான் காட்சி கொடுக்கிறார். பாரதப்புழா நதியின் கரையிலேயே இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது என்று பார்த்தோம். இந்த ஊருக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. இந்த கோவிலில் மட்டும்தான் பிராட்டிக்கு, அதாவது ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு தனியாக ஒரு சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் அநேகமான கோவில்களில் தனிக்கோவில் நாச்சியார் என்று தாயாருக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்கும். ஆனால் மலையாள திவ்யதேசங்களில் அப்படி கிடையாது. பெருமானோடு கூடவே அவன் திருமார்பிலேயே தான் பிராட்டி அநேகமாக எழுந்தருளி இருப்பாள். ஆனால் இந்த திருநாவாய் என்கிற திவ்யதேசத்தில் மட்டும் பிராட்டி மலர்மங்கை நாச்சியார் என்கிற பெயரோடு தனி சந்நிதியில் காட்சி கொடுக்கிறார். ரொம்ப அழகான திருமேனி, வலக்கையில் அபயஹஸ்தத்தை பிடித்து கொண்டு எடக்கையால் தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு பிராட்டி காட்சி கொடுக்கிறாள். ஏன் பிராட்டிக்கு இந்த ஊரில் மலர்மகள் நாச்சியார் என்று திருநாமம் என்று பார்த்தால் அது இந்த ஊர் ஸ்தல புராணத்தோடு தொடர்புபட்ட ஒரு கதை. இந்த ஊரில் கஜேந்திரன் என்கிற யானை பகவானுக்கு வந்து தொண்டு செய்து கொண்டு இருந்தாராம். முதலைக்கும் கஜேந்திரனுக்கும் யுத்தம் ஏற்பட பகவான் வந்து கஜேந்திரனை ரட்சித்தார் என்கிற கதை நமக்கு எல்லாம் தெரியும். அந்த சரித்திரம் முடிந்த பிறகு கஜேந்திரன் அங்கிருந்து புறப்பட்டு இந்த திருநாவாய் என்கிற திவ்யதேசத்தில் வந்து இங்கு அருகிலேயே அழகான ஒரு புஷ்கரணி, செங்கமல புஷ்கரணி என்று உள்ளது. அங்கிருந்த தாமரை மலர்களை பறித்து பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு வந்தாராம். கஜேந்திரன் பகவானை அழைத்ததே தன்னுடைய உயிரை காத்து கொள்வதற்காக அல்ல. நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ என்று கஜேந்திரனே பகவானிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். பகவானே, நான் சரணாகதி செய்தது இந்த உடலை முதலை அழித்து விடுமோ என்கிற பயத்தால் அல்ல. நான் புஷ்கரணியில் பறித்த புஷ்பத்தை உன் திருவடியில் சேர்க்க ஆசைப்பட்டேன். அது நடக்காமல் போகுமோ என்று பயந்திருந்தேன். அதற்காகத்தான் உன்னை வரச் சொல்லி பிரார்த்தித்தேன் என்று கஜேந்திரன் தெரிவிக்கிறார். பகவானும் ஆனந்தமாக கஜேந்திரன் சமர்ப்பித்த புஷ்பத்தை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டாராம். இது புராணங்களில் காணப்படுகிற சரித்திரம். அதற்கு பிறகு கஜேந்திராழ்வான் இந்த ஊருக்கு வந்து இங்கிருந்த புஷ்பங்களை பறித்து பகவானுக்கு சமர்ப்பிக்க ஆசைப்பட்டாராம். ஆனால் அதே இடத்தில் பெரிய பிராட்டியார், அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், இந்த புஷ்கரனில் இருந்த மலர்களை பறித்து பகவானுக்கு தினமும் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தார். இப்போ ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்பட்டது. ஒரு புறம் கஜேந்திரன், அவருக்கும் இந்த தாமரை மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஆசை. மற்றொரு பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், அவருக்கும் இதே கைங்கரியத்தில் ஈடுபாடு இருந்தது. ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு காலை வேளையில் இங்கிருந்த செங்கமல தீர்த்தம் என்கிற தீர்த்தத்துக்கு வருவார்களாம். கஜேந்திரன் 5 மணிக்கு வந்தா அதுக்கு முன்னாடியே பிராட்டி வந்து பறித்து விடுவாளாம். கஜேந்திரன் 4:30 மணிக்கு வந்தால் அதற்கு முன்னாடியே பிராட்டி வந்து பறித்து விடுவாளாம். கஜேந்திரனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் பகவானிடத்திலே போய் பிரார்த்தித்தார். நான் யாரோடு போட்டியிடுவது? மகாலட்சுமியோடு போட்டியிட்டு நான் ஜெயிக்க முடியுமா? ஆனால் எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அதனால் இதற்கு நீரே பதில் கூற வேண்டும் என்று பகவானிடத்தில் பிரார்த்தித்தார். அப்ப நாவாய் முகுந்தன் எம்பெருமான் பிராட்டியை அழைத்து, நான் முக்கியமான ஒரு வேலையை கொடுக்க போகிறேன், நீர் எனக்கு அர்ச்சனை செய்தது போரும்,
ரொம்ப நாட்கள் செய்துவிட்டீர், இனிமேல் அது வேண்டாம், இப்போது வேறு ஒரு பொறுப்பு உள்ளது, என்னோடு கூட அருகில் ஆசனத்தில் அமர்ந்து கஜேந்திரன் சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்களை தேவரீரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் ஸ்ரீதேவி நாச்சியாரை பற்றி சொன்னாராம். சரின்னு பிராட்டி ஒப்புக்கொண்டாள். எப்பவுமே ஒரு தாய் இருந்தால் தாய்க்கு 2 ஸ்தானங்கள் உண்டு. ஒன்று, நாமும் ஒரு தந்தை இருக்கிறார், அந்த தந்தைக்கு மகன் மகளும் ஏதாவது உதவி செய்கிறார்கள், தாயும் உதவி செய்வாள். அப்ப கணவன், இப்போ ஒரு வீட்டில் கணவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், குழந்தைகளும் அந்த கணவரை விழுந்து சேவிப்பார்கள், தாய் தந்தையர் 2 பேரையும் விழுந்து சேவிப்பார்கள், அந்த தாயும் அந்த தந்தையை விழுந்து சேவிப்பார் அல்லவா. அந்த விதத்தில் பார்த்தால் நமக்கும் மகாலட்சுமிக்கும் போட்டி தான். நாமும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், பிராட்டி பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். 2 பேருமே சேஷபூதர்கள், தாசர்கள் ஆனபடியால். ஆனால் பிராட்டிக்கு இன்னொரு பொறுப்பு இருக்கு. தான் கணவனை விழுந்து சேவிக்க வேண்டும், ஆனால் குழந்தைகள் சேவிக்கும் போது கணவனோடு அருகிலிருந்து அனுகிரகமும் செய்ய வேண்டும் அல்லவா. அதைத்தான் பெருமான் இந்த ஊரிலே காட்டி கொடுத்தாராம். மிதுனமே பிராப்பியம், நாம வைகுந்தத்தை போய் அடைய போகிறோமோ இல்லையோ, யாருக்கு கைங்கரியம் செய்ய போகிறீர்கள்னு கேட்டால் நாராயணனுக்கு கைங்கரியம்னு சொல்லக்கூடாது. பிரம்மச்சாரியா தனியா நாராயணனுக்கு கைங்கரியமே பண்ணக்கூடாது. ஸ்ரீமன் நாராயணன், பிராட்டியோடு கூடின நாராயணனுக்குத்தான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். வால்மீகி ராமாயணத்தில் லக்ஷ்மணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணுகிறார். அதுக்கு மேல கைங்கரியத்தை கொடுன்னு பிரார்த்திக்கும் போது பிராட்டியோடு கூட பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரீசானுஷ ரம்சதே, ராமா நீயும் சீதையும் காட்டில் ஆனந்தமா திரிந்து கொண்டிருங்கள், நான் உங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்கிறேன் என்று லக்ஷ்மணனுடைய பிரார்த்தனை. அப்ப பகவானை தரிசிக்க போகும்போதும் பிராட்டி மூலமாகத்தான் செல்ல வேண்டும். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும் போதும் பிராட்டியோடு சேர்த்து அமைத்து வைத்துத்தான் கைங்கரியம் பண்ண வேண்டும். அதை போல பகவான் என்ன சொன்னார், நீர் கஜேந்திரனோட போட்டி போட வேண்டாம், என் அருகிலே வந்து அமர்ந்து கொண்டு நாம் இருவருமாக கஜேந்திரனுடைய பூக்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்து இந்த ஒரு சிக்கலுக்கு முடிவு கட்டினாராம். அதுக்கு பிறகு கஜேந்திரன் ஆனந்தமாக புஷ்ப கைங்கரியம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. திருமங்கையாழ்வார் இந்த ஊர் திருநாவாயை பற்றி பாடும் பொழுது, தூவாய புள்ளூர்ந்து வந்து துறைவேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமலக் கண்ணானை நாவாயுளானை நரையூரில் கண்டேனே என்று பாடுகிறார். தூவாய புள்ளூர்ந்து, ரொம்ப தூய்மையான வாய். பகவானை எப்பவும் கருடன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாரா, அதனால தூவாய புல், தூய்மையான வாயை உடைய பக்ஷி கருடன் பேரிலே ஏறி ஊர்ந்து வந்து துறை வேழம் மூவாமை நல்கி, கஜேந்திரனுக்கு எந்த தாழ்ச்சியும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் ரட்சித்து கொடுத்தானே அந்த பெருமான் முதலை துணித்தானை, கஜேந்திரன் ரட்சிச்சுட்டார், முதலையை கொன்று விட்டார். யார் இவர்? தேவாதி தேவன், உலகத்துக்கெல்லாம் இவர்தான் தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கிறார். அந்த பெருமானை செங்கமல கண்ணானை நாவாய் உளானை, கஜேந்திரனுக்கு உதவின பெருமாள் தான் திருநாவாயிலே இருக்கிறார் என்று திருமங்கையாழ்வார் இதை குறிப்பிடுகிறார். அப்ப கஜேந்திரனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் போட்டியை பகவான் தீர்த்து வைத்தார். அதனால தான் மலர்மகள் நாச்சியார், மலர்மங்கை நாச்சியார் என்கிற பெயரோடு தனிக்கோவில் தாயாராகவே இந்த கோவிலில் மட்டும், மலையாள திவ்யதேசங்களில் இங்கு மட்டும் இந்த சிறப்பு உண்டு. பிராட்டியை தரிசித்துக் கொள்ளுகிறோம். அதே போல இந்த ஊருக்கு பாசுரம் பாடினவர்கள் யார், மங்களாசாசனம் யார் என்று பார்த்தால் நம்மாழ்வார் இந்த ஊருக்கு, கீழே திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் பார்த்தோம். அதே போல சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தில் 9ஆம் பத்து 8வது திருமொழி, திருவாய்மொழி அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை என்கிற அழகான திருவாய்மொழி, அந்த 10 பாடல்களாலும் இந்த நாவாயில் இருக்கக்கூடிய பெருமானையே புகழ்ந்து பாடுகிறார். நாவாய் உளானை பகவானை அடைய வேண்டும்னு ஆழ்வாருக்கு ரொம்ப ஆசை. இதற்கு முன் பதிகத்தில் ஆழ்வார் தூது விட்டார். இங்கிருந்து சில பட்சிகளை அழைத்து பகவானிடத்துல போய் நான் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று தூது அனுப்பினார் ஆழ்வார். அந்த தூது போய் பகவான் வர வேண்டுமே, அவ்வளவு நாள் ஆழ்வாரால பொறுக்க முடியவில்லையாம். சரிவா நாம நாவாய்க்கு செல்லுவோம் என்று புறப்பட்டு திருநாவாய் திவ்யதேசத்தை தரிசிப்பதற்காக ஆசைப்பட்டு ஆழ்வார் புறப்படுகிறார். போற வழியெல்லாம் ஆசை, என்னைக்கு பார்ப்பேனோ, என்னைக்கு கண்ணால் அவரை தரிசிப்பேனோ, கைங்கரியம் பண்ண வேண்டும், அவரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அந்த ஊரில் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு 10 பாசுரங்களை பாடுகிறார். அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்தொன்னிய சிந்தையினார்க்கு வெறித்தன்மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகளோ கொடியேற்கே என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஆகத்து அவனை நிறுத்தும் மனத்து ஒன்றிய சிந்தையினார்க்கு, பகவானை என்னுடைய மனதிலே நிறுத்தப் போகிறேன், வைக்கப் போகிறேன் என்கிற ஒருமித்த எண்ணத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அறுக்கும் வினையாயின, வினைன்னு சொன்னா பாபம் அல்ல, அந்த பாபத்தால் வந்த அறிவின்மை, அந்த அறிவின்மையால் வந்த
தவறான நடத்தை எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். அவித்யா, கர்மம், வாசனை எல்லாமே வினைகள் தானே. அதையெல்லாம் அறுக்கும், அதை எல்லாவற்றையும் போக்கி கொடுக்கக்கூடிய பெருமை உள்ளது. எதற்கு? பகவானுக்கான்னு கேட்டால் வெறித்தன்மலர் சோலைகள் சூர் திருநாவாய். பகவான் முகுந்தனை பத்தி ஆழ்வார் பாடவே இல்லை. என்னுடைய வினைகளை எல்லாம் யார் தெரியுமா போக்குகிறார்கள்? திருநாவாய் என்கிற திவ்யதேசமே போக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமானை குறுக்கும் வகை உண்டுகளோ கொடியேற்கே. அந்த பெருமானை கிட்டி அவனை தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று ஆழ்வார் பதறிக்கொண்டிருக்கிறார். ரொம்ப வருத்தத்தில் பாடுறார். தூது அனுப்பிவிட்டார். போன தூதர்கள் இன்னும் திரும்ப வந்து செய்தி சொல்லவில்லை. பகவானும் வந்து ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து விடுவார் நம்பிக்கை இருக்கு. இப்போ சீதைக்கு ஹனுமான் போய் சீதையை பார்த்துட்டார். திரும்ப போய் ராமனிடத்தில் செய்தி சொல்லி ராமனை அழைத்து கொண்டு வருவதற்குள் சீதைக்கு மனசு எவ்வளவு பதறி இருக்கும். அதை போல ஆழ்வார் பதட்டத்தோடு இப்படியெல்லாம் அனுபவிக்கணும். ராமன் வருவார், லங்கையை ஆழ்வார், அதுக்கு மேலே ராவணனை கொன்று விடுவார், என்னை மீட்டு கொண்டு அயோத்திக்கு போவார், பட்டாபிஷேகம் நடக்கும், எல்லாம் ஆசைப்பட்டிருப்பாளே சீதை. அதை போல ஆழ்வார் எப்படியெல்லாம் பகவானை அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கு பாரிப்பு கிடைச்சிருமான்னு ஒரு துடிப்பு இருக்குமோ இல்லையோ, அந்த துடிப்போடு இந்த 10 பாசுரங்களையும் பாடுகிறார். எவைகொல் அணுகப் பெருநாள் என்றெப்போதும் கவையில் மனமின்றி கண்ணீர் கலுழ்வன் நவையில் திருநாரணன் சேர் திருநாவாய் அவையுள் புகழாவது ஓர் நாள் அறியேனே. திருநாவாய் பகவானுடைய அவை, அவனுடைய சபைக்குள்ள ஒரு நாள் நான் புகுந்து விடுவேனா? என்னைக்கு நடக்க போறதுன்னு தெரியலையே. ஆனா என் மனது அதையே ஆசைப்படுகிறது. எவைகொல் அணுக பெருநாள் என்று எப்போதும் என்னைக்கு அடைய போறேன்னு என் மனசு ஆசைப்படுறதே தவிர, அவனை தவிர, பகவானை தவிர வேறு ஒரு பொருளை என் மனது நினைக்கவே மறுக்கிறது. அவ்வளவனுக்கு ஆட்பட்டு விட்டேன். கண்கள் கழுழ்வன், கண்ணெல்லாம் கண்ணீர் பெருகி கொண்டு நிற்கிறேன். அதை தவிர வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியவில்லை. நவையில் திருநாரணன் சேர் திருநாவாய். நவையினா குற்றம், ஒரு குற்றமும் இல்லாதவராய். திருநாரணன் ஆழ்வாரே பெயர் சூட்டுகிறார். நாராயணன் பகவானுக்கு பெயர். அந்த பெருமான் இருக்கக்கூடிய திருநாவாய் என்னைக்கு நான் அடையப் போகிறேனோன்னு ஆழ்வார் ஆசையோடு பாடினது. இந்த 10 பாசுரங்களும் ஆளவந்தாருக்கு ரொம்ப பிடித்தமான பாசுரங்களாம். ஏன்னா ஒவ்வொரு பக்தன், ஒவ்வொரு சரணாகதனும் என்ன பண்ணணும்? என்னைக்கு பகவான் அழைத்துக்கொள்வார், என்னைக்கு வைகுந்தம் போவேன், என்னைக்கு அவரை தரிசிப்பேன், என்னைக்கு கைங்கரியம் செய்வேன் என்கிற ஆவல் துடிப்போடு தினமும் இருக்கணுமா? அந்த துடிப்பை ரொம்ப அழகா நம்மாழ்வார் பாடிக்காட்டி இருக்கிறார். அதனால இந்த 10 பாசுரங்களையும் ஆளவந்தார் தினமும் எப்பவுமே சிந்தித்து கொண்டே இருப்பாராம். அருக்கும் வினையாயின பதிகத்தை விடாமல் ஆளவந்தார் அனுசந்தானம் செய்வாராம். ஒரு பக்தன் ஒரு சரணாகதி செய்து பகவான் வந்து ரட்சிக்க போகிறார் என்கிற உறுதி இருக்கிறது. ஆனா ஆட்டமே ஒரு 10 வருஷம் கழிச்சு பகவான் கொடுப்பார்னு ஆறி இருக்க முடியவில்லை. இப்ப வந்துருமான்னு ஒரு துடிப்பு இருக்கிறதே. அந்த துடிப்போடு ஆழ்வார் திருநாவாய் முகுந்தன் எம்பெருமானை தரிசிக்க ஆசைப்பட்டு பாடுகிறார். அது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த ஊரை பத்தி பாடும் பொழுது, பறந்து திரி தரினும் பாவியேன் உள்ளம் மறந்தும் பிரிதறியா மாட்டா சிறந்த திருநாவாய் வாழ்கின்ற தேவனை அல்லால் என் ஒரு நாவாய் வாழ்த்தாது உகந்து. என் மனசு திருநாவாயில் இருக்கிற பெருமானத் தவிர யாரையுமே நினைக்க மாட்டாது. தேவனை அல்லால் என் ஒரு நாவாய் வாழ்த்தாது. நான் ஆசைப்பட்டு ஒருத்தர ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்றால் அது நாவாய் முகுந்தனை மட்டும்தான். வேறு யாரிடத்திலும் என் நா வாய் புகுகிறதில்லை என்று அழகாக பாடுகிறார். இது மலையாள திவ்யதேசங்களில் முதல் திவ்யதேசம். பாரத புழாவின் கரையில் இருக்கக்கூடிய திருநாவாய் என்கிற திருத்தலத்தை தரிசித்துக் கொண்டோம். அடுத்து இதற்கு அருகிலேயேதான் அடுத்த திவ்யதேசம் திருவித்துவக்கோடு என்று குலசேகராழ்வாருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு திவ்யதேசம். அங்கும் பெருமான் எப்படி இருக்கிறார், அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை என்ன என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம். தற்போது நாவாய் முகுந்தன் திருவடிகளே சரணம். அவனுடைய திருவடிகள்தான் நமக்கும் மோட்சத்தை அடைவதற்கான தோணி படகாக இருக்க வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு, பக்கத்தில் தாயாரும் இருக்கிறாளே, அவள் சிபாரிசு செய்தாதான் பகவான் நம்ம படகுலையே ஏத்துவார். நானா நேர படகுல ஏற முடியாது, பிராட்டி பிடிச்சு கையை ஏத்தி விட வேண்டும். பிராட்டி திருவடிகளிலும் பிரார்த்தித்து கொண்டு இங்கிருந்து விடை பெற்றுக் கொள்வோம்.